ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி விமர்சனம். மிராய் இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இது மிராயா மென்டலா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி மித்தாலஜிகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸையும் கலந்து தமிழில் படம் எடுத்தா இங்கே இருக்கக்கூடிய கருப்பு சட்டை சாத்தான்களும் நீத்து போன நீலச்சட்டை நிறமைகளும் இந்த மாதிரியான படங்களை கல்வி ஊத்துறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால தமிழில் இருக்கிற டைரக்டர்கள் இந்த மாதிரி படத்தை எடுக்க மாட்டாங்க. தமிழ் நடிகர்களும் இந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ கல்கி ஏடிக்கு அப்புறம் இந்த மிராய் தெலுங்கு மக்கள் கிட்ட ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை பெருசா ஒண்ணும் இல்லை. ஒரு ஈவல், இன்னொரு குட் ஸ்பிரிச்சுவல், இந்த ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான். இதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை போர்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இந்த படத்தோட கிராஃபிக்ஸ் ரொம்ப கன்றாவே இருந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக அந்த அளவுக்குலாம் கிராஃபிக்ஸ் ரொம்ப கன்றாவியா இல்லை. ஒரு 50% நல்லா இருந்தது, 50% ஓரளவுக்கு கன்றாவே இருந்தது. அந்த 50% கூட கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு, அதே மாதிரி அந்த மிராய் அந்த வெப்பன் டிரான்ஸ்மரேஷன் ஆகக்கூடிய அந்த சீன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ராமாயணத்தில் ஒரு கழுகு வரும் சாம்பவி, அந்த கழுகை கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஎஃப்எக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அது நீங்களா மற்ற விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப கன்றாவியாகவே இருந்தது. அதையும் தாண்டி இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு சீருக்கு பாத்தீங்களா, சும்மா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. படத்துல சண்டை காட்சி இல்லைங்க, சண்டை காட்சிகளில தான் இந்த படமே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணியிருந்தாங்க. என்னதான் இந்த படம் மித்தாலஜிக்கல் அண்ட் சயின்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருந்தாலுமே நீங்க கொடுக்குற காசுக்கு ஒரு பெஸ்ட் தியேட்டரிக்கல் என்டர்டைன்மெண்டா இது தெலுங்கு மக்கள் இருக்கும். தமிழ் ரசிகர்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் தியேட்டரிக்கல் என்டர்டைன்மெண்டா நாம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருந்தா இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருந்தது அப்படிங்கிற மேலான கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க நண்பர்களே.